இந்த நேரத்திலையும் கூட ஆண்டவரை துதிக்கும்படியாய், அவரை போற்றும்படியாய் ஆண்டவர் மிகப்பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். சிறு பிள்ளைகளோடு கூட சந்தோஷமாய் ஆண்டவரை ஆராதிக்கும்படியான ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சிறு பிள்ளைகள்னு சொன்னாலே வீட்லேயும் சரி, திருச்சபையிலையும் சரி, சமுதாயத்திலையும் சரி மிகப்பெரிய சந்தோஷம். ஒரு ஆமேன் சொல்லலாமா? ஆமேன். மிகப்பெரிய சந்தோஷம். அவர்களை பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட சிறு பிள்ளைகளை நல்வழிப்படுத்துகிற சிஎஸ்ஐ நல்ல சமாரியன் ஆலயத்தை ஆண்டவர் இன்னும் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், அதனால இந்த மாதத்தில் நாம் ஆண்டவரை ஆராதிக்கவிருக்கிறோம். இந்த நேரத்தில் நாம் ஆண்டவரை போற்றும்படியாய், ஸ்தோத்தரிக்கும்படியாய் நான் ஒரு 3 தடவை அல்லேலூயான்னு சொன்ன உடனே நீங்கள் ஆமைன்னு சொல்ல போறீங்க. நான் அல்லேலூயான்னு சொல்லுவேன், நீங்கள் ஆமைன் என்று சொல்லி எல்லாரும் இங்கே கவனித்து, இந்த துதி ஆராதனையில் நம்ம ஆண்டவரை போற்ற வந்திருக்கிறோம், ஸ்தோத்தரிக்க வந்திருக்கிறோம். ஆகையால் நம்ம எல்லாரும் நான் சத்தமாக அல்லேலூயா என்று சொல்லி 3 தடவை சொல்லுவேன். நீங்கள் ஆமேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த துதி ஆராதனையை, இந்த ஆராதனையை ஆசீர்வதிப்பார். குறிப்பாக இந்த சிறார்களினுடைய கரிசனை நாயரை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நல்லா சத்தமா சொல்லலாமா? அல்லேலூயா. அல்லேலூயானா ஆமேன்னு சொல்லணும், சரிங்களா? அல்லேலூயா, 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 ஆமேன், அல்லேலூயா. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் எப்பொழுதும், நல்லா சத்தமா சொல்லுங்க, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிடுங்க. நீங்க இப்ப பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சிறந்த இசை கேக்குது. உண்டியல்லையே எல்லாரும் அப்படியே வச்சுட்டு பிள்ளைகள் அழகா இசை அமைக்கிறாங்க, சரிங்களா? இதோட சேர்ந்து துதி ஆராதனையை நம்ம ஆண்டவரை போற்ற போகிறோம். ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது மிகுந்த ஆனந்த சந்தோஷம். யாரெல்லாம் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம். ஆத்துமா தேற்றுகிறார், புது பலன் தருகிறார், அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நடத்துகிறார். அதனால ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். படியினால ஒருவேளை இது புது பாடலாக இருக்கலாம். இந்த பாடல் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. பெர்க்மான் ஐயா பாடல், மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால் என்ற பாடலை அனைவரும் நாம் சேர்ந்து பாடும். நல்ல கரங்களை தட்டி நம்ம உற்சாகமாய் பாடுவோமா? நல்ல கரங்களை தட்டி மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு கூட இருப்பதால் என்று சொல்லி நம்ம எல்லாரும் பாடும். சிறு பிள்ளைகள் எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா, மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா, குறைவில்லையே, குறைவில்லையே, என் கர்த்தர் என் மேய்ப்பர், குறைவில்லையே, குறைவில்லையே, என் கர்த்தர் என் மேய்ப்பர், மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. நல்லா கிளாப் பண்ணி நல்லா கரங்களை தட்டி, அவர் ஆத்துமா தேற்றுகிறார், புதுபலன் தருகிறார், அவருடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நடத்துகிறார் என்று சொல்லப்பா. ஆத்துமா தேற்றுகிறார், புதுபலன் தருகிறார், ஆத்துமா தேற்றுகிறார், புதுபலன் தருகின்றார், அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதை நித்தமும் நடத்துகிறார், அவர் நாமத்தின் நிமித்தம் நித்தமும் நடத்துகிறார். எல்லாரும் குறைவில்லையே, குறைவில்லையே, இந்த மாசத்துல குறை கிடையாது. நல்ல ஆண்டவரை துதித்து பாடுவோம். என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், குறைவில்லையே, 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 என் கர்த்தர் என் மேய்ப்பர், மிகுந்த மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. நமக்கு முதிராக நிறைய எதிரிகள் இருந்தாலும், எதிரான காரியங்கள் இருந்தாலும், ஆண்டவர் நமக்கென்று விருந்து படைக்கிற தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே புது எண்ணெய் அபிஷேகம் என் மேல ஊற்றுவீராக ஆண்டவர் சொல்லலாம். எதிரிகள் கண் முன்னே விருந்து படைக்கின்றார், எதிரிகள் விருந்து படைக்கிறார், ஆமென். புது எண்ணெய் அபிஷேகம் என் தலைமே
நிரம்பியது என் பாத்திரம். புதிய எண்ணெய் அபிஷேகம் என் தலைமே, நிரம்பியது என் பாத்திரம். நல்ல கரங்களை தட்டி, குறைவில்லையே குறைவில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறைவில்லையே குறைவில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. ஆண்டவர் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபை நமக்கு தருகிற தேவன். இந்த மாதத்துல நன்மையானவைகளை உங்களுக்கு தருவேன் சொன்ன ஆண்டவர் நம்மை நடத்துவார் என்று சொல்லி நாம் பாடும். உற்சாகமாய் பாடுவோமா? ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மை என்னை தொடரும். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் கிருபை கிருபை என்னை தொடரும். நன்மையும் தயவும் நாளெல்லாம் தொடரும். உயிருள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும். நல்ல சத்தமாக நாட்கள் எல்லாம் 2 கரங்களை உயர்த்தி, குறைவில்லையே குறைவில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். யாரெல்லாம் குறைகளோடு வந்திருக்கிறீங்களோ எல்லாரும் கரங்களை உயர்த்தி, என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. எல்லாரும் எழுந்து நின்று இந்த கடைசி சரணத்தை பாடுவோமா? நம்ம எல்லாரும் எழுந்து நிற்க போகிறோம். எல்லாரும் நல்லா எழுந்து நின்று நல்ல கரங்களை தட்டி, புல்லுள்ள இடங்களிலே ஆண்டவர் என்னை இளைப்பாற செய்வார் என்று சொல்லி நல்ல கரங்களை தட்டி நாம் பாடுவோம். புல்லுள்ள இடங்களிலே இளைப்பாற செய்கின்றார். புல்லுள்ள இடங்களிலே இளைப்பாற செய்கின்றார். அமர்ந்த தண்ணீர்கள் அருகினிலே அனுதினமும் நடத்துகிறார். அமர்ந்த உங்க சத்தம் நல்ல சத்தமாக திருப்பி அமர்ந்த தண்ணீர்கள் அருகினிலே அனுதினம் நடத்துகிறார். நல்ல கரங்களை தட்டி, குறைவில்லையே குறைவில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். யாரெல்லாம் சொல்றீங்களோ உங்க வாழ்க்கையில குறை கிடையாது, அறிக்கை பண்ணுகிற யாருக்கும் குறை கிடையாது. எல்லாரும் சொல்லுங்க, என் மேய்ப்பர். வாதை உந்தன் கூடாரத்தை நல்ல கரங்களை தட்டி அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது மகளே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி நல்ல சந்தோஷமாக உன்னதமான ஆமென் உறவிடமாக்கி கொண்டார். உன்னதமான உறைவிடமாக்கி கொண்டார். அடைக்கலமான ஆண்டவர ஆதாயமாக்கி கொண்டார். அடைக்கலமா ஆண்டவர ஆதாயமாக்கி கொண்டார். வாதை முந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரி தடைகள் மாறுவதா, சூழ்நிலைகள் மாறுவதா. ஆமே பிரியமானவனே சொல்லுங்க, துமாவது போ நீ எல்லாவற்றில் வாழ்ந்து சுகமா மகளே. பிரியமானவனே உன் ஆத்துமாவது போ
நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இரு மகன். வாழ்க்கை என்பது ஆமென் நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு ஆவிதரும் பட்டயத்தை ஆவிதரும் உற்சாகமா இஸ்லாம் ஆமென் பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெறு. எடுத்து போராடி வெற்றி பெறு. பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போ. நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இரு மகன். கடைசியா எல்லாரும் சொல்லுவோமா? குறைவில்லையே குறைவில்லையே என் கர்த்தர் என் மீட்பர். சத்தமாக குறைவில்லையே எல்லாரும். குறைவில்லையே என் கர்த்தர் என் மீட்பர். நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி. ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது குறை கிடையாது. ஆண்டவர் இந்த மாதத்துல நம்ம கூட இருப்பார். அதனால பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உனக்கு குறை கிடையாது. எல்லாரும் சொல்லுங்க, உனக்கு குறைவே கிடையாது. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உன்னை வழி நடத்துகிறார். ஆமென் ஹல்லேலூயா. அதனால இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி பார்த்து எல்லாரும் கண்களை மூடுங்க. எல்லாரும் கண்களை மூடி நல்லா ஸ்தோத்திரம் பண்ணலாம். எல்லாரும் சிறு பிள்ளைகள் எல்லாரும் கண்களை மூடி கை கூப்புங்க. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஜீவனுக்காக நன்றி. நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற சுகத்திற்காக நன்றி. நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற பலனுக்காக நன்றி. ஒன்று உங்ககிட்ட சொல்லுகிறேன், யாரெல்லாம் ஆண்டவர் உண்மையா ஆராதிக்கிறீங்களோ அவங்க தலை மேல தேவ ஆசீர்வாதம் இருக்கும். அவங்க தலை மேல தேவ ஆசீர்வாதம் இருக்கும். இன்னைக்கு உங்ககிட்ட சொல்றேன், யாரெல்லாம் உண்மையாய் தேவனை நோக்கி பார்க்கிறீர்களோ உங்க தலை மேல தேவ ஆசீர்வாதம் கடந்து வருகிறது. அது எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் தெரியுமா? நல்ல கவனிங்க. அவர் வழி நடத்தும் ஆசீர்வாதம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவா. வழி நடத்தும் ஆசீர்வாதம். இரண்டாவது பாதுகாப்பின் ஆசீர்வாதம். உங்க பிள்ளைகள் மேல, நம்ம மேல உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். பாதுகாப்பின் ஆசீர்வாதம். மூன்றாவது பலத்தின் ஆசீர்வாதம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள். அவர்கள் நடந்தாலும் சோர்வடையார்கள். பலத்தின் ஆசீர்வாதம். நாலாவது ஞானத்தின் ஆசீர்வாதம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவன் கொடுக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லி. கடைசியா எல்லாரும் 2 கரங்களை உயர்த்துவோமா? என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? நித்திய ஜீவனை சுதந்து கொள்ளுகிற ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ யாராயிருந்தாலும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தர்லி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அந்த நித்திய ஜீவன். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? வழி நடத்துகிற ஆசீர்வாதம், பாதுகாப்பின் ஆசீர்வாதம், பலத்தின் ஆசீர்வாதம், ஞானத்தின் ஆசீர்வாதம். நீங்க யாரெல்லாம் கேட்கிறீங்களோ அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிற ஆசீர்வாதம் ஆண்டவர் என்னை கொடுக்கிறபடியினால எல்லாரும் சொல்ல போறீங்க, உங்க கண்கள் எங்க மேல படட்டும், எங்க பிள்ளைகள் மேல படட்டும் அப்படின்னு சொல்லி உன் அழகான கண்கள் என்னை பார்க்கட்டும் ஆண்டவரேன்னு சொல்லி காத்திருப்போம். ஆண்டவரை நோக்கி பார்த்து தூக்கி எறியப்பட்ட நான், ஆண்டவரை ஒன்றுமில்லாத நான், யாருன்னே தெரியாம போன நான், உம் அழகான கண்கள் என் மேல் பட்டேச, உம் அழகான கண்களின் கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான எல்லாம் yes. Thank you, Andrew. Thank you for your presence. Thank you for your grace.
Thank you for your blessing. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து எஸ் தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாதே ஆண்டவரே. நன்றாய் அறிந்து Thank you for your blessing. தேடி வந்த நல்ல நேசரே, உம்மழுகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழுகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட எறியப்பட்ட என்னை எல்லாரும் மீண்டும் ஆண்டவர் சேர்த்துக் கொள்கிற ஆண்டவர். சேர்த்துக் கொண்ட மனிதர்கள் ஒதுக்கலாம், நேசரே, சூழ்நிலைகள் ஒதுக்கலாம், தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி வேண்டுமென்று சொல்லி ஆமென். சேர்த்துக் கொண்ட நல்ல நேசரே, உம்மழுகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழுகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று கடைசியால சொல்லுவோமா? ஒன்றுமில்லா ஆமே உயர்த்தி வைத்தார். உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஓ ஜீசஸ் ஆமே. ஒன்றுமில்லா ஆண்டவரே இங்க இருக்கிற எல்லாரையும் உயர்த்துவீராக. ஆமே. Thank you, ஆண்டவரே. உயர்த்தி Yes, வைத்த yes, Lord. நல்ல நேசரே, உம்மளே காண Thank you, கண்கள் Father. என்னை கண்டதாலே தேவ சமாதானம், தேவ சந்தோஷம் முடிந்ததென்று நினைத்த நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மளே காண கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி. ஆண்டவருடைய கரம் நம்மை வழி நடத்தும், ஆண்டவருடைய கரம் நம்மை பாதுகாக்கும், ஆண்டவருடைய கரம் நம்மை பலப்படுத்தும், ஆண்டவருடைய கரம் நித்திய ஜீவனை உங்களுக்கு கொடுக்கும். பிரியமானவர்கள் எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, உமக்கு மாத்திரம் மகிமை ஆண்டவரே, உமக்கு மாத்திரம் மகிமை கொடுக்கும். அன்பின் ஆண்டவரே, கொஞ்ச நேரம் உம்மை துதிக்க, கொஞ்ச நேரம் உம்மை ஸ்தோத்திரிக்க நீர் எங்களுக்கு தந்த வாய்ப்பிற்காக நன்றி சொல்லுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள அன்பின் ஆண்டவரே. ஆமென், ஆமென். அமர்ந்து கொள். மகா கிருபையும் இரக்கமுள்ள தேவனே, இந்த ஆசீர்வாதமான ஓய்வு நாளின் ஆராதனை வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே திருச்சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவர்களாகி நாங்கள் கேட்கவும் கீழ்ப்படுகிற மனதையும் கட்டளையிடும். உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம், இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலே எனக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல ஸ்லாக்கியத்துக்காக என் தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, இந்த சபைக்கு வந்து பிரசங்கம் பண்ணுவது எனக்கு மிகவும் மிகவும் பிடித்த ஒரு காரியம். ஆண்டவரை நேசிக்கிற சபை, ஊழியங்களை நேசிக்கிற சபை, ஊழியர்களையும் நேசிக்கிற சபை. அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இதனாக எனக்கு அழைப்பு கொடுத்த திருச்சபை போதகர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் முக்கியமான கமிட்டி மெம்பர்ஸ் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே நான் நன்றி கூறுகிறேன். ஆண்டவருடைய வசனத்துக்கு ஆதாரமாக யாத்திராகமம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1-8 வசனங்களை நான் வாசிக்கிறேன். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம். அப்பொழுது மோசே, அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவி கொடார்கள், கர்த்தர் எனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்வார்கள் என்றான். கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். ஒரு கோல் என்றான். அதை தரையிலே போடு என்றார். அவன் அதை தரையிலே போட்டபோது அது சர்ப்பமாயிற்று. மோசே அதற்கு விலகி ஓடினான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, உன் கையை நீட்டி அதன் வாலை பிடி என்றார். அவன் தன் கையை நீட்டி அதை பிடிக்க போது அது அவன் கையிலே கோலாயிற்று. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற தங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு தரிசனமானதை அவர்கள் நம்புவதற்கு இதுவே அடையாளம் என்றார்.
மேலும் கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையை மடியிலே போடு என்றார். அவன் தன் கையை தன் மடியிலே போட்டு அதை வெளியே எடுக்கும்போது, இதோ அது கை உறைந்த மழை போல பெண் குஷ்டம் பிடித்திருந்தது. அவர், உன் கையை திரும்பவும் உன் மடியிலே போடு என்றார். அவன் தன் கையை திரும்ப தன் மடியிலே போட்டு தன் மடியில் இருக்கிற அதை வெளியே எடுத்தபோது அது திரும்ப அவனுக்கு மற்ற சதை போலாயிற்று. அப்பொழுது அவர் முந்தின அடையாளத்தை அவர்கள் கண்டு, உன்னை நம்பாமலும் உனக்கு செவி கொடாமலும் போனால் பிந்தின அடையாளத்தை கண்டு நம்புவார்கள் என்றார் என்பதே. ஆண்டவர் கொடுத்த அந்த நல்ல வசனத்துக்காய் ஸ்தோத்திரம். அதை தியானிப்பதற்கு முன்பதாக, ஆண்டவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும், சர்வ வல்லம் உள்ளவர், அவராலே என் ஜீவன் வாழும் என்ற பொருள் அடங்கிய ஒரு பாடலை உங்களுக்கு முன்பதாக வை. நீர் சொன்னால் எல்லாமாகும், உம் சொல்லால் என் ஜீவன் வாழும். உம் கண்கள் என்னை தேடும், எங்கும் உள்ளம் வாழும். உம் கிருபையும் உம் வார்த்தையும் எந்தன் வாழ்வை தாங்கும். உம் கிருபையும் உம் வார்த்தையும் எந்தன் வாழ்வை தாங்கும். என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான், சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான், சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். பாவி என்றென்னை தள்ளாமல் பாசத்தால் என்னை அணைத்தவரே. பாவி என்றென்னை தள்ளாமல் பாசத்தால் என்னை அழைத்தவரே. பரியாசமும் பசித்தாகமும் உம்மை விட்டு என்னை பிரிக்காது. பசித்தாகமும் பரிதாசமும் உம்மை விட்டு என்னை பிரிக்காது. பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான், பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான், சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். மெய் தேவாவும் அன்பை காட்டவே
சொந்த ஜீவனை தந்தீரையா. மெய் தேவா உம் அன்பை காட்டவே சொந்த ஜீவனை தந்தீரையா. உம் மார்பிலே தினம் சாய்ந்து நான் முத்தமிட்டு இளைப்பாருவே. உம் மார்பிலே தினம் சாய்ந்து நான் முத்தமிட்டு இளைப்பாருவே. பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பே நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பே நான். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பே நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பே நான். ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் என்றும் உயர்த்திடுவேன். உம்மை துதித்திடுவேன். உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன். உம்மை உயர்த்திடுவேன் என்று துதித்திடுவேன். நன்றி. தேங்க்யூ. கர்த்தர் நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. எந்த ஒரு மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளி அவரே. எவ்வளவுதான் மோசமான மனிதனாக இருந்தாலும் அவன் உள்ளத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி அவனை தகுதியுள்ள பாத்திரமாய் மாற்றி பயன்படுத்துகிற கர்த்தர். ஏன் அவ்விதமாய் பயன்படுத்துகிறார்? ஏனென்றால் நீங்கள் அவருக்கு தேவை. அவ்வளவுதான். நீங்கள் அவருக்கு தேவை. சர்வ வல்லமையுள்ளவர், மகா பெரிய காரியங்களை செய்கிற கர்த்தர். ஆனால் நமது செயல்களை நம்பி சுவிசேஷ பணியை கொடுத்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மோசே வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் நன்றாக தெரியும். நமக்கு தெரியாதவைகள் அல்ல. அவனுடைய சிறுவயது வாழ்வு எகிப்திலே ஆரம்பித்தது. இன்னைக்கு அநேக சிறுவர்கள் பாரத்தோடு வந்து ஆண்டவருடைய நாம மகிமைக்காக காணிக்கை படைத்தார்கள். மிகவும் மிகவும் சந்தோஷமான ஒரு காரியம். சிறுவயதிலே எதை விதைக்கிறோமோ அவைகளே வருகிற காலங்களிலே கனிகளாக மாற்றப்படும். எங்களுடைய வாழ்க்கையில சண்டே கிளாஸ், விபிஎஸ் போன்ற காரியங்களில் ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ந்ததுனாலே இன்றைக்கு கர்த்தருடைய நாம மகிமைக்காக ஊழியங்களை செய்ய தேவன் தகுதிப்படுத்தியிருக்கிறார். ஆகவே சிறுவர்களுக்கு இப்படிப்பட்ட காரியங்களை விதைப்பது திருச்சபையின் கடமையாய் மாறியிருக்கிறது. மோசேவுடைய சிறு வயது வாழ்வு வந்து எகிப்திலே இருந்தது. நன்றாக புரிந்துகள். எகிப்து மிக பணக்கார இடம். அவனுக்கு இல்லாத வசதிகளே கிடையாது. வசதிகள் உள்ளவர்கள் கிறிஸ்துவை தேடுவது என்பது மிக கடினமான ஒரு காரியம். ஆனால் வசதி அதிகமாக இருந்தும் மோசே அவன் ஆண்டவருடைய வார்த்தைகளையும் ஆண்டவருடைய பிள்ளைகளின் ஐக்கியத்தையும் தேடினான். அதான் மிக 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 முக்கியமான காரியம். ஆகவே அவ்வளவு வசதிகள் இருந்த இடத்திலே, சகலவிதமான எல்லா அந்தஸ்துகளும் இருந்த இடத்திலிருந்து ஆண்டவருடைய பிள்ளைகளோடு இணைய வேண்டும் என்ற ஏக்கம் அவனுக்குள் வந்ததற்கு காரணம், அவன் ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன். அது மாத்திரமல்ல, அவர்கள் தாயார் அங்கே இருந்து வசனங்களை போதித்து இஸ்ரவேல் மக்கள் வாழ்க்கை குறித்து போதித்து சத்தியத்தை கற்றுக் கொடுத்தவர்கள். அதனுடைய விளைவு பின்பாக அவன் பெரிய தலைவனாக மாறினான் என்பதுதான் அதனுடைய ஆசீர்வாதம். எப்பொழுதுமே கடவுள் மனிதர்களை தேடுகிறார். God needs people to do his work. கடவுள் வந்து எப்பொழுதுமே மனிதர்கள் மூலமாக தான் அதிசயங்களும் அற்புதங்களையும் தன்னுடைய சித்தத்தையும் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது அவர் 33 வருஷம் வாழ்ந்தார். அருமையாய் ஊழியங்களை நிறைவேற்றினார். பிதா என்ன செய்ய வேண்டும் என்று சித்தம் கொண்டாரோ அவற்றை மாற்றம் செய்து முடித்தார் என்று வசனம் சொல்கிறது.
தனக்கு புகழுக்காக தேடவில்லை, தேவனுடைய சித்தத்தை தெளிவாய் செய்து முடித்தார். அவர் சிலுவையின் பாதை என்பது பிறக்கும் பொழுதே ஆரம்பித்து விட்டது. அப்படித்தானே? அவர் சிலுவையின் பாதை ஏதோ கல்வாரி சிலுவைக்கு போன நாள் அன்று மாத்திரம் அல்ல, அல்லது ரோம பேரரசினால் பிடிக்கப்பட்டு பிலாத்துவினாலே அவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு சிலுவையில் அறிந்தார்களே அந்த நாட்கள் மாத்திரம் அல்ல. அந்த பாதை அவர் பிறக்கும் போதே ஆரம்பித்து விட்டது. அதை பெற்றோர்களோடு கூட இணைந்து சில பாதைகள் இருந்தன. பெற்றோர்களை விட்டு 12 வயது ஒதுங்கின பிறகு சிலுவையின் பாதையிலே சென்றார், பெர்ஃபெக்டா சென்றார். அப்படி என்றால் அவரும் வளர்ந்தார் என்று வசனம் எல்லாம் சொல்லுகிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்கிறது என்ற வசனம்லாம் கூறுகிறது. அவரே பரிசுத்தாவினாலே பிறக்கப்பட்டவர். அவருக்கு வளர்ச்சி தேவையா என்றால் தேவை. எப்படி என்றால், எப்படி இயற்கையாகவே பரிசுத்தமாய் வாழ்ந்தாரோ அப்படிப்பட்டவர் உலகத்தில் இருக்க பாவ சுவாபங்கள் மனிதர்கள் தன்மைகளை தெரிந்திருந்தும் பரிசுத்தத்தை தேர்ந்தெடுத்து வாழ்ந்தார். அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். அப்படி வைராக்கியமாய் ஊழியங்களை நிறைவேற்றி இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு சென்று ரத்தம் சிந்தி மரித்து பரலோகத்து போயிட்டார். பரலோகத்து போன பிறகு ஒரு இமேஜினரி ஸ்டோரி வருகிறது. பரலோகத்து போன பிறகு அங்கே கேட்குறாங்க, ஐயா நீங்க செஞ்சு நல்ல பெர்ஃபெக்டா 33 வருஷம் வாழ்ந்து முடிச்சிட்டீங்களே, நல்லபடியாக செய்து முடிச்சிட்டீர்களா? எஸ். எல்லாருக்கும் சந்தோஷம், பெரிய பேங்க்வெட், பெரிய சந்தோஷம். ஏன்? இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணியை வெற்றியாய் செய்து முடித்தார். ஒரே ஒரு ஏஞ்சல் வந்து கேட்டாராம், நீங்க நல்லா செஞ்சு முடிச்சிட்டீங்க, ஆனா அது யாருக்கு தெரியும் அப்படின்னு கேட்டபொழுது அவருக்கே கொஞ்சம் புருவத்தை மேலே தூக்குவதை போல ஒரு உணர்வு. அவர் யாருக்கு தெரியும்? இல்லை, என்னுடைய நண்பர்கள், என்னால் உருவாக்கப்பட்ட சீஷர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும். அவங்க சொல்ல மறந்துட்டால், அவங்க வேறு வேலையா சென்று விட்டால், வேறு வேலையா சென்றாலும் அவர்களை கொண்டுதான் செய்ய வேண்டும். அதுதான் திட்டம். இதுதான் உண்மையான திட்டம். அவர் விலை உயர்ந்த சுவிசேஷத்தை சம்பாதித்து இந்த மதுரை பட்டணத்திலே நல்ல சமாரியன் சபை இருக்கிறது என்று அறிந்து அவர்கள் கையிலே கொடுத்து விட்டு வந்தேன் என்று சொல்வார் அங்கே. அப்படித்தானே? ஆகவே விலை உயர்ந்த சுவிசேஷத்தை நிறைவேற்ற, பணியை நிறைவேற்ற நண்பர்கள், ஊழியர்கள், விசுவாசிகள், திருச்சபையார்கள் தேவை. காணிக்கையோடு கூட செயல்பாடும் தேவை. அவர்கள் அப்ப சொன்னார், அவர் எனது நண்பர்கள், நான் அவர்களை நம்பி இருக்கிறேன், அவர்கள் நிச்சயமாய் செய்வார்கள் என்ற நம்பிக்கை. அவர் இப்பொழுது சொல்றார், இவங்களாம் என் நண்பர்கள், என் உறவினர்கள், நான் நம்புகிற மக்கள், என் உயிரையே கொடுத்து அவர்களை சம்பாதிச்சிருக்கிறேன், என் ரத்தத்தையே சிந்தி அவர்களை மீட்டிருக்கிறேன், அவர்கள் கையிலே தான் இந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முழு நேர ஊழியங்களும் தேவை, முழு நேர ஊழியங்களை அனுப்புவதற்கு காணிக்கையும் தேவை. அதுதான் அந்த அருமையான பிள்ளைகள் படைத்தார்கள். இது எவ்வளவு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தெரியுமா? எவ்வளவு பெரிய முதலீடு தெரியுமா? இது நித்தியத்திற்கென்று முதலீடு செய்தல், பரலோகத்திலே பொக்கிஷம் சேர்த்தல். இது மிகப்பெரிய உன்னத பணி. இதை அசதியாய் எடுக்கவே முடியாது. ஆகவே சிறுவர்களாக இருந்தாலும் சரி, பெரியவர்கள் நீங்களும் இருந்தாலும் சரி, ஊக்கப்படுத்துவதற்காக கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, நீங்களும் சுவிசேஷ பணி செய்ய வேண்டும். அப்படி செய்ய தவறுவீர்களானால் அந்த பழி உங்களைத்தான் சேரும். சுவிசேஷ பணி எல்லாரும் செய்யலாம், முழு நேர ஊழியர்கள் மாத்திரம் அல்ல. யாரெல்லாம் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஜீவிக்கிறார்களோ அவர் எல்லாம் செய்ய வேண்டும். திருச்சபை பணியிலே ஈடுபாடு செய்கிற உங்களையும் கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. தேவ திட்டத்தை உங்கள் மூலமாய் நிறைவேற்றுவாராக. அது நிறைய வசனங்கள் அதற்கு இருக்கிறது, அதுக்கு இப்ப சொல்ல நேரம் இல்லை. நம்ம ஆகாய் தீர்க்கதரிசி புஸ்தகத்திலே பார்த்தீங்கன்னா, மக்களை பார்த்து செயல்தேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் தலைவனும் யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனும் மீதியான ஜனங்களே வேலையை நடத்துங்கள். தலைவனுக்கும் அதே செய்தி, முழு நேர ஊழியக்காரர்களுக்கும் அதே செய்தி, மற்ற மக்களுக்கு அதே செய்தி. வேலையை நடத்துங்கள், ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமா இருப்பேன். மலைகளுக்கு போய் மரங்களை வெட்டி கொண்டு ஆலயத்தை கட்டுங்கள், அதிலே நான் பிரியமா இருப்பேன்.
ஆலய பணியிலே ஈடுபாடு செய்தால் அதிலே தேவன் பிரியமாயிருக்கிறார். இல்லாவிட்டால் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். வசனத்தை புசித்தும் ஒருவனும் குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பாக்கெட்டிலே போடுகிறவனாய் சம்பாதிக்கிறான். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று ஆகாய் தீர்க்கதரிசி புஸ்தகத்திலே போடப்பட்டிருக்கிறது. என் அருமை தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார், உங்களுக்கு எதிர்பார்க்கிறார். முடிந்து போன பிறகு நீங்களும் நானும் நமக்கு கொடுக்கப்பட்ட பணம், நேரம், உழைப்பு, ஹெல்த், நல்ல சரீர சுகம் கொடுத்திருக்கிறார் அல்லவா, அதை குறித்து கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இரண்டாவது முக்கியமான குறிப்பு, அந்த மோசே பல சாக்கு போக்கு சொல்லுகிறார். ஏன் சாக்கு போக்கு சொல்லுகிறார்? ஏனென்றால் எந்த இடத்திலிருந்து தப்பிச்சு ஓடி வந்தாரோ அந்த இடத்துக்கே திரும்ப கர்த்தர் அனுப்புகிறார். யாராவது ஒருத்தர் எபிரேயன் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 25-26 வசனத்தை வாசிக்கும்படியாக கேட்கிறேன். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 'Amen' நன்றி. ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு வந்தவன் இப்பொழுது கர்த்தர் அவனை அழைக்கிறார் திருப்பி எகிப்துக்கு போக சொல்லி. ஏன்? ஆண்டவரே, நான் அங்கதான் தப்பு செஞ்சேன், அங்கதான் என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய சாட்சிக்கேடாய் நடந்து கொண்டேன். ஒரு எகிப்தியனை கொன்று போட்டு மணலிலே புதைத்து விட்டேன். ஒரு யூதருக்குள்ள சண்டை வரும்போது அந்த சண்டை தீர்க்கும் போது அந்த எகிப்தியனை கொன்று போட்டது போல என்னையும் கொன்று போட பார்க்கிறீரா என்று சொன்ன உடனே அவன் பறந்து வனாந்தரத்துக்கு ஓடி போனான். தப்பிச்சு 40 வருஷம் தப்பிச்சுட்டேன், இப்ப திருப்பி அங்கேயே போக சொல்லுகிறீரே. எங்கே உங்களுக்கு குறையோ, எங்கே உங்கள் சாட்சிக்கேடாய் நடந்ததோ, எங்கே உங்களை அவமதித்தார்களோ அங்கேயே போ என்று சொல்லுகிறார். அங்க போனா என்னை யாருன்னு கேட்பா? அவன் கேட்கிறான். there is no identity, எனக்கு ரெகக்னிஷன் கிடைக்காது, என்னை மதிக்க மாட்டார்கள். பரவாயில்ல, நான் உன்னோடு இருக்கிறேன், உனக்கு வேண்டியதெல்லாம் தருவேன். பல நேரங்களில் ஊழியத்துக்கு புறப்படும் போது முழு வெளிச்சம் கிடைப்பதில்லை, முழு திட்டம் கிடைப்பதில்லை. நாம் விசுவாசித்தான் நடக்க வேண்டும், தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்க வேண்டும். ஆகவே அவிதமாய் அவர் சென்றார். அச்சாக்கு போக்கு சொல்லும் பொழுது கர்த்தர் ஒவ்வொன்றுக்கும் பதில் கொடுக்கிறார். ஏன்? என்ன சாக்கு போக்கு சொன்னாலும் அவனை தூக்கி எறியல, அவன் தான் வேணும்னு நினைக்கிறார். அந்த தேவன் தான் இப்ப இங்க இருக்கார், நீங்க தான் வேணும்னு நினைக்கிறார். வேற யாரும் ஆண்டவரே என்னால முடியாது, நான் பலவீனன், எனக்கு பேச தெரியாது, எந்த சாக்கும் போக்கும் சொல்ல முடியாது. கர்த்தர் உன்னோடு இருப்பாரானால், அவரோடு நம்மோடு இருப்பார், எனக்கு எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்புறம் அவிதமாய் செய்யும் போது, சாக்கு போக்கு சொல்லும்போது கர்த்தர் தான் அற்புதம் செய்தார். 2 அற்புதம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? கம்பை போட்ட உடனே பாம்பா மாறிடுச்சு. அப்புறம் அவனுடைய கையை மடியில போட்ட குஷ்ரோகமா மாறிடுச்சு, எடுத்த உடனே மாறிடுச்சு. அப்ப என்ன சொல்ல என்ன அதுல மூலமா கம்யூனிகேட் பண்ண விரும்புகிறார்? நான் சகலத்தை மாற்ற வல்லமையுள்ளவன், யாரையும் மாற்ற வல்லமை. என் திக்குவாய் மந்தனாம் சொல்லாத, நான் ஒரு வார்த்தை சொன்னா உன் திக்குவாய் போயிடும், ஆனா அந்த திக்குவாயோடையே உன்னை பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். உன் பலவீனத்தை குறித்து நீ மேன்மை பாராட்ட வேண்டும் என்று விரும்புகிறேன் என்ற கர்த்தர் விரும்புகிறார். என்ன பலவீனத்தை பெருசாக நினைத்தாயோ அதையே பயன்படுத்தி தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட அவராலே கூடும். ஆகவே அவிதமாய் செய்ய விரும்புகிறார். அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? எனக்கு உண்டானதை கொடுத்து விட வேண்டும். கையில் என்ன இருக்கு? கோல், விட்டுரு, கொடுத்துரு. கையில என்ன இருக்குது? என்னுடைய கைதான் இருக்குது, அதுக்கு மடியிலே போடு, குஷ்டரோகமா மாறிடும். எல்லாவற்றையும் மாற்ற எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகவே புறப்பட்டு போ, வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகவே புறப்பட்டு போங்கள் என்றார். ஆகவே நாம் கொடுக்க வேண்டியதை கொடுக்க வேண்டும். நம்முடைய உள்ளத்திலே ஆழத்திலே நம்ம அர்ப்பணிக்க வேண்டியதை அர்ப்பணிக்க வேண்டும். அப்பொழுது நம்ம கையில் இருக்கிறது, நமக்கு காயில் இருக்கிறது, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. மனிதன் தன்னை முழுவதுமாய் அர்ப்பணித்தால் நமது உடைமைகள் எல்லாம் அவருக்கு சொந்தமாகிவிடும்.
அப்பொழுது கர்த்தர் நம்மை தன் கையில் எடுத்து பயன்படுத்த காத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் அதே போலவே சிறுவனாயிருந்த தாவீது கோலியாத்தை எதிர்த்து நின்றதை நாம் பார்க்கிறோம். நமக்கு தெரிந்த கதை தான். எத்தனை நாள் கோலியாத் கத்தினான்? கோலியாத் கத்தினான்ல இஸ்ரேல் மக்கள் முன்பாக எத்தனை நாள்? 40 நாள். வெரி குட். சரி, 39 நாள், 40ஆம் நாள் தாவீது வந்துட்டான். தாவீது வந்த உடனே நேரா ஓடி போய் அவன் ஓடி வரல, கோலியாத் ஓடி வரல, தைரியமா வரல. பிசாசு வரமாட்டான், பயமூத்தத்தான் செய்வான். அவன் முன்பாக நிற்க முடியாது. இயேசுவின் நாமத்தால் இப்போ பிசாசுன்னு சொன்னா ஓடி போயிடுவான். அவன் பயமுத்த முடியும். கடைசியில் இவனே ஓடி சென்று கையில இருந்த 5 கற்கள்ல ஒரு கல் எடுத்து பயன்படுத்தினான். அந்த கல்லுக்கு பிரயோஜனமே இல்லை, வேல்யூவே கிடையாது. ஒரு நம்ம கையில இருக்க காரியம் ஒரு உண்மை உலக பிரகாரமான பார்க்கும்போது அதுக்கு மதிப்பே கிடையாது. ஆனால் கர்த்தர் தொடும்போது அதுக்கு மதிப்பு அதிகம். ஒரு கோலியத்தை வீழ்த்தி ராஜாவாக வேண்டிய முதல் படியை எடுத்து வைத்தான். யார் அவன்? அவன் வாடு மேய்க்கும் போது, அவன் மேய்ப்பனாயிருக்கும் போது கர்த்தரை துதித்து பாடியவன், சங்கீதங்களால் பாடியவன், ஆண்டவருடைய நாம் மகிமைக்காக ஜெபித்தவன், வைராக்கியமாயிருந்தவன். அந்த வைராக்கிய உணர்வு அவனை ராஜாவாக மாற்றுவதற்கு முதல் படி எடுத்து வைக்க உதவி செய்தது. கோலியாத்தை வீழ்த்தினான். தாவீது கொன்றது 16,000, சவுல் கொன்றது 1000 என்றார்கள். அந்த அளவுக்கு கர்த்தர் அவனை நிறுத்தினாள். ஆனால் அதுதான் அவனுக்கு பெரிய பிரச்சனைக்கும் காரணமாயிருந்தது. ஆனால் கர்த்தர் அவை எல்லாவற்றிலிருந்தும் விடுவித்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலிருந்து தேவன் உங்களுக்கென்று திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். ஏதோ ஒரு சில காரியங்கள் கர்த்தருக்கு சொந்தமானது உங்களிடத்தில் இருக்கிறது. அதை கர்த்தர் கேட்கும்போது ஆண்டவரே கொடுத்து விடுகிறேன் என்று கொடுங்கள். அப்பொழுது கர்த்தர் சின்னதாக இருந்தாலும் சரி, பெரிதாக இருந்தாலும் சரி பயன்படுத்த காத்திருக்கிறார். அவனுக்கு இருந்ததெல்லாம் அந்த கல்லு தான், வேற ஒண்ணுமே இல்லை. அவனுக்கு மார்க்கவசம் இல்லை, தலை சீரா கிடையாது, பாதரட்சை கிடையாது, ஈட்டி கிடையாது, சண்டை போடுவதற்கு ஒன்றுமே கிடையாது. தேவன் மாத்திரம்தான் இருந்தார். இன்றைக்கும் இஸ்ரேல் மக்கள், இப்ப இருக்க இஸ்ரேல் மக்களும் சின்ன நாடு, ஒன்றுமே கிடையாது, அவங்ககிட்ட ரொம்ப கிடையாது, சுற்றி பயங்கர வல்லரசா இருக்கு. ஆனால் தேவன் யுத்தம் செய்கிறவர். அந்த பழைய ஏற்பாட்டில் வாஸ்தவம், யோசபாத்தின் ராஜ்யபாரம் அமெரிக்கா இருந்தது. அவரால் தேவன் யுத்தம் செய்கிறார். தேவன் யுத்தம் செய்வாரானால் நிச்சயமாக தேவ நாம மகிமைக்காக வெற்றியான வாழ்க்கை வாழ கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறார். அவ்விதமாய் செய்து உங்களை பயன்படுத்துகிறார். அடுத்தது 5 அப்பம் 2 மீனை சிறுவன் அவனுக்கு உண்டானது எல்லாவற்றையும் ஆண்டவர் பாத்துல கொடுத்துட்டான். அவன்கிட்ட என்ன கையில இருந்துச்சோ அதை கொடுத்துட்டான். மோசேயை போல கையில் இருந்த கோலை கொடுத்து விட்டார். அதை வைத்து தேவன் அற்புதம் செய்து அவனை விசுவாசத்தை உறுதிப்படுத்தினார். அதே போலவே இவன் தன்னை இருக்கிற 5 அப்பம் 2 மீனை கொடுத்துட்டான். கொடுத்த உடனே அது 5000 பேருக்கு போஷித்தார். இதுக்கப்புறம் ஒரு சின்ன கதை கமெண்டேட்டர்ஸ் எழுதுறாங்க. என்ன செய்யணும், அவன் வீட்டுக்கு போனானா, அவங்க அம்மாட்ட சொன்னானா, ஏம்மா நீ சுட்டு கொடுத்த 5 அப்பம் 2 மீனை ஏசு கிறிஸ்துட்ட கொடுத்துட்டேன், எனக்கு சாப்பிட ஒண்ணுமே இல்லை, ஆனா அது 5000 பேருக்கு போஷித்தது, என்னையும் போஷித்தது. இது முதலே தெரிஞ்சிருந்தா நானே போய் ஏறி நின்றுப்பேன், ஆண்டவரை என்னையே எடுத்துக்கொண்டு சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொன்னதாக ஒரு கதை. இன்னைக்கு பல நேரங்களில் இயேசுவின் வல்லமை தெரிந்தால்தான் அர்ப்பணிப்பார்கள். ஆனால் தெரியாமலே விசுவாசத்தில் அர்ப்பணிப்போமானால் அது மிகப்பெரிய பலனை கொண்டு வரும், மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நமது சிறு பிள்ளைகள் தாங்கள் கொடுக்கின்ற செயல் என்னவென்று கூட அர்த்தம் சரியா புரியுதோ புரியலையோ, யாரை அது ஆசீர்வதிக்க போகுதுன்னு தெரியுமோ தெரியாதோ, தேவன் கையிலே கொடுத்து விடுகிறேன் என்று நம்பி கொடுக்கிறாங்கல்ல, அந்த சிறு பிள்ளையின் விசுவாசம் நமக்குள் காணப்படுமானால் கர்த்தர் உங்களையும் என்னையும் அற்புதமாக எடுத்து பயன்படுத்த சர்வ வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆகவே மோசேக்கு தெரிந்ததெல்லாம் மக்களுடைய அவல நிலைமை, மோசேக்கு தெரிந்ததெல்லாம் கர்த்தருடைய சத்தம், மோசேக்கு தெரிந்ததெல்லாம் இவர்கள் என்னை ஏற்றுக்கொள்வார்களா. அப்ப என்ன இன்டைரக்டா கேட்கிறான், நான் செய்ய போற பணிக்கு தேவையான எல்லா உபகரணங்களையும் கொடுப்பீரா என்று கேட்கிறான்.
ஆண்டவர் அதுக்கு வாக்கு கொடுக்கிறார். எனது அருமையான பிள்ளைகளே, தேவன் உங்களையும் வாக்கு பண்ணி பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். நமது தேசம் தேவனுக்கு சொந்தமாக நீங்கள் உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். உங்கள் உடைமைகளை அர்ப்பணிக்க வேண்டும். உங்களுக்கு உண்டானவைகளை கர்த்தருக்கென்று விட்டு கொடுங்கள். அப்பொழுது கர்த்தர் பெரிய ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவார். கண்களை மூடுவோம், தலைகளை தாழ்த்துவோம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, என்னையும் அர்ப்பணிக்கிறேன் சுவாமி. என் உடைமைகள் எல்லாம் உமக்கு சொந்த ஆண்டவரே. அவ்விதமாய் செய்து உமது நாமத்தை மகிமைப்படுத்த எனக்கு உதவி செய்ய ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். அன்புள்ள இயேசு சுவாமி, நீர் தந்த அந்த அருமையான வேலைக்காய் ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொருத்தர் மீது ஆணி பாய்ந்த கரத்தை வையும், ஆசீர்வதியும். அவர்கள் சந்திக்கிற பிரச்சனைக்கு முடிவை கொண்டு வாரும். அதன் மூலமாய் நீர் பெரியவர் என்பதை உணர்ந்து செயல்பட உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தொடர்ந்து நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களுக்கென்று கொடுத்த இந்த சிறார் கரிசனை ஞாயிற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையின் தொடக்கம் முதல் இந்நேரம் மட்டும் உம்முடைய மாறாத தெய்வீக பிரசனம் எங்களை ஆட்கொண்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த சிறார் கரிசனை ஞாயிறில் நீர் எங்களுக்கென்று கொடுத்த வார்த்தை, ஆண்டவரே, நாங்கள் சிறார்களை சரியான வழியில் நடத்தும் பொழுது கர்த்தர் எங்களை உயர்த்துவார் என்று சொல்லி இன்றைக்கு செய்தியின் மூலமாய் எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்த கிருபைக்காக நன்றி. மோசே அநித்தியமான பாவ சந்தோஷங்களை வெறுத்து தள்ளி ஆண்டவரே தேவ ஜனங்களோடே கூட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டது போல சிறு வயதிலிருந்தே எங்களுடைய பிள்ளைகள் துன்பத்தை எதிர்கொள்ளத்தக்கதான கிருபைகளை தருவீராக. அதே போல தாவீதை போல சாதாரணமானவராக இருந்தாலும் தாவீதை ஆண்டவரை நீர் அசாதாரணமானவராக உயர்த்தினீர். அதே போல இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயர்த்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை எங்கள் திருச்சபைக்கென்று கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு ஊழியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஊழிய பாரத்தை எங்கள் ஸ்தாபகர் மூலமாய் தந்து ஆண்டவரே எங்கள் இறை அடியார்கள் மூலமாய் தந்து இப்பொழுதும் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய முயற்சிகளுக்காக நன்றி. ஏழைகள் மீதும் மிஷினரிகள் மீதும் சிறார் வயதிலிருந்தே அவர்கள் உருவாகத்தக்கதான கிருபைகளை தந்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அநேக வேண்டுதல்களோடும் அநேக பாரங்களோடு கூட வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். எதிர்காலத்திற்காய் காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாய் ஆண்டவரே ஹையர்ஸ் ஆண்டவரே ஸ்டடீஸ்க்காக ஆண்டவரே இப்பொழுதும் எக்ஸாம்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அதே போல வேலை வாய்ப்புகளுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. எங்களுடைய திருச்சபையின் பிள்ளைகள் வெளிநாட்டில் இருக்கும் பொழுது தேவ பாதுகாப்பை தந்து வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய திருச்சபையினுடைய முதியோர்களை ஆசீர்வதிப்பீராக. சுகவீனமான பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். சுகத்தையும் பலத்தையும் தந்து வழி நடத்துவீராக. குறிப்பாக நம்முடைய வார்த்தை சொல்லுகிறபடி அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் என்கிற வார்த்தையின்படி பாதைகளை செவ்வைப்படுத்தும்படியாய் அருமைரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள அன்பின் ஆண்டவரே, ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோட இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவுது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஆகிய சர்வ வல்லமையுள்ள பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவுது.